Hi guys, பெஸ்டமலாக்கு உங்களை வரவேற்கிறோம். This is சுதாகர் ராண்டி. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது பாத்தீங்கன்னா பெஸ்ட் 10 இந்தியன் போலீஸ் இன்வெஸ்டிகேஷன் மூவிஸ் தான் பார்க்க போறோம். அதுவும் தமிழ்ல வந்த படங்கள் தான் பார்க்க போறோம். இது பார்ட் 2, பார்ட் 1 ஏற்கனவே போட்டிருக்கேன். ஏகப்பட்ட பேர் பார்த்துருந்தீங்க. ஏகப்பட்ட பேர் வந்து ஏற்கனவே இந்த படங்கள்லாம் பார்த்துட்டேன் ப்ரோ, நீங்க பார்ட் 2 போடுங்க சொல்லிட்டு ஏகப்பட்ட பேர் கேட்டு இருந்தீங்க. ஸோ மீண்டும் உங்களுக்காக கலிக்கு குளிக்கு ஒரு 10 படத்தை எடுத்துட்டு வந்திருக்கேன். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். நம்ம லிஸ்ட்ல 10ஆவதா பார்க்க போற மூவி பாத்தீங்கன்னா ஏவன். 2022 வந்த நல்ல ஒரு த்ரில்லர் மிஸ்ட்ரி இந்தியன் போலீஸ் இன்வெஸ்டிகேஷன் மூவிஸ் சொல்லலாம். இந்த படத்தோட IMDb ரேட்டிங் 6.5 கொடுத்துருக்காங்க 10க்கு. ஸோ இந்த படம் டிஸ்னி பிளஸ் ஹாட்ஸ்டார்ல சப்ஸ்கிரிப்ஷன் இருந்தால் தாராளமாக நீங்கள் தமிழில் பார்க்கலாம். ஸோ இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா சூரஜ் சார் நடிச்சிருப்பாங்க, சுதீவ் விநாயர் நடிச்சிருப்பாங்க, இந்த மாதிரி மற்றும் இந்த படத்தை நடிச்சிருப்பாங்க சொல்லலாம். ஸோ இந்த படத்தோட ஸ்டோரி பார்த்தீங்கன்னா ஸ்கூல் பசங்க காட்டுக்குள்ள டூருக்கு போகும்போது அந்த காட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு மர்மமான ஒரு கொலை வந்து நடந்திருக்கு. அது ஒரு பையன், ஒரு சின்ன பையன் மாதிரி இருக்கான். ஸோ அந்த கொலை யார் பண்ணது, எப்படி பண்ணது, இதுக்கு முன்னாடி நடந்ததா இல்லை அப்பா நடந்ததா, அதுக்கு பின் விலைகள் யார், உண்மையிலே யார் தான் கொலை பண்ணாங்கன்னு சொல்லிட்டு சர்க்கிள் இன்ஸ்பெக்டர் போலீஸ் ஆஃபீஸரான பீட்டர் கொரிஷிக்கல் என்கிறவர் நம்ம ஹீரோ எப்படி கண்டுபிடிக்கிறாரு, உண்மையிலே அவர் தான் கொலை பண்ணாங்களோ இந்த படத்தை கொண்டு போவாங்க, கடைசியில் யார் தான் கொலை பண்ணாங்க, எப்படி கொலை பண்ணாங்கிற எல்லா விஷயத்தையுமே இந்த படத்தில் ரொம்ப சுவாரஸ்யமாக செம்ம த்ரில்லிங்காக செம்ம போலீஸ் இன்வெஸ்டிகேஷனாக சூப்பர் கிரைம் மிஸ்ட்ரி எல்லாம் கொண்டு போயிருப்பாங்க. சூப்பரான படம். டிஸ்னி பிளஸ் ஹாட்ஸ்டார்ல சப்ஸ்கிரிப்ஷன் வச்சு பாருங்க, தமிழ்ல இருக்கு, பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. நம்ம லிஸ்ட்ல 9ஆவதா பார்க்க போற மூவி பாத்தீங்கன்னா திட்டம் 2. 2021 வந்த நல்ல ஒரு த்ரில்லி மிஸ்ட்ரி நல்ல ஒரு போலீஸ் இன்வெஸ்டிகேஷன் மூவிஸ் சொல்லலாம். இந்த படத்தோட IMDb ரேட்டிங் 7.1 கொடுத்துருக்காங்க 10க்கு. ஸோ இந்த படத்தை பார்த்தீங்கன்னா ஐஸ்வர்யா ராஜேஷ் நடிச்சிருப்பாங்க, அப்புறம் அனன்யா ராமபிரசாத் நடிச்சிருப்பாங்க, சுபாஷ் செல்வன் நடிச்சிருப்பாங்க, இந்த மாதிரி மற்ற இந்த படத்தை நடிச்சிருப்பாங்க சொல்லலாம். இந்த படம் சோனி லைவ்ல அது சப்ஸ்கிரிப்ஷன் வச்சு பாருங்க, தமிழ்ல அவைலபிளாக இருக்கு. ஸோ இந்த படத்தோட ஸ்டோரி பார்த்தீங்கன்னா இன்ஸ்பெக்டர் ஆதிரா என்கிற நம்ம ஹீரோனிக்கு பார்த்தீங்கன்னா இப்போதான் வந்து கல்யாணமே பண்ண போறாங்க. அவங்களுக்கு மேரேஜ் ப்ரிப்பரேஷன்லாம் நடந்து போயிட்டு இருக்கு. இப்படி போயிட்டு இருக்கு இந்த சமயத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய ஒரு ஷாக்கிங் நியூஸ். தீபா என்கிற தன்னோட ஃப்ரெண்டு வந்து இறந்து போயிருக்காங்கிற விஷயத்தை இவங்களுக்கு தெரிய வருது. அதை தேடி இவங்க இன்வெஸ்டிகேஷன் பண்ண போனால் இன்னொரு அதே சமயத்தில் இன்னொரு டெத்து நடந்திருக்கும், இன்னொரு சம்பவம் நடந்திருக்கும். இப்படி ஏகப்பட்ட சம்பவம் ஒரே சமயத்தில் ஏகப்பட்ட சம்பவம் நடக்கிறதுனால இது எப்படி நடந்தது, யார் பண்ணாங்க, எப்படி பண்ணாங்க, எல்லா விஷயத்தையும் தன்னோட ஹீரோனி எப்படி கண்டுபிடிச்சாங்க, அவங்களுக்கு கல்யாணம் நடந்ததா இல்லையா, அதுக்கப்புறம் இந்த இன்வெஸ்டிகேஷன் பண்ணாங்களா இல்லையா, இது யார் கொலை பண்ணுறா, எதுக்கு கொலை பண்ணுறா, எப்படி கொலை பண்ணுறா, எதுக்கு இந்த சமயத்தில் இந்த இடத்துல நடக்கிற மாதிரி அதே இடத்துல இன்னொரு சம்பவம் எப்படி நடக்கிற எல்லா விஷயத்தையும் இந்த படத்தில் தெள்ளன் தெளிவாக சூப்பராக கொண்டு போயிருப்பாங்க. சோனி லைவ்ல சப்ஸ்கிரிப்ஷன் வச்சு பாருங்க, சூப்பரான படம், தமிழ் படம், நம்ம படம் பார்த்து பண்ணுங்க, சூப்பரான படம். நம்ம லிஸ்ட்ல 8ஆவதா பார்க்க போற மூவி பார்த்தீங்கன்னா ஹிட் த செகண்ட் கேஸ். 2022 வந்த நல்ல ஒரு த்ரில்லிங் மிஸ்ட்ரியான ஒரு மூவி சொல்லலாம். தமிழில் பார்த்தீங்கன்னா 2024 வந்திருக்கு. இது ஒரு தெலுங்கு படம். ஸோ இந்த படத்தோட IMDb ரேட்டிங் 7.1 கொடுத்துருக்காங்க 10க்கு. ஸோ இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா ஆத்விசேஷ் நடிச்சிருப்பாங்க, மீனாட்சி சௌத்ரி நடிச்சிருப்பாங்க, மற்றும் பலர் இந்த படத்தை நடிச்சிருப்பாங்க சொல்லலாம். ஸோ இந்த படத்தோட ஸ்டோரி பார்த்தீங்கன்னா கிருஷ்ணதேவ் என்கிற நம்ம ஆதிசேஷ் பார்த்தீங்கன்னா ஒரு போலீஸ் ஆஃபீஸராக இருக்காரு. நல்ல ஒரு இன்டெலிஜென்டான ஒரு போலீஸ் ஆஃபீஸராக இருக்காரு. அவர் ஏகப்பட்ட கேஸை வந்து அவரோட இன்டெலிஜென்ட் வச்சு ஏகப்பட்ட கேஸை வந்து க்ளோஸ் பண்ணியிருக்காரு. இப்படிப்பட்ட ஒரு போலீஸ் ஆஃபீஸருக்கு இவருக்கு சவால் விடுற மாதிரி ஒரு மர்டர் கேஸ் வருது. அதுவும் படத்தோட ஸ்டார்டிங்கே வந்துடும். ஒரு பொண்ணை துண்டு துண்டா வெட்டி வச்சிருப்பாங்க, அது ஒன்றா சேர்த்து வச்சு அந்த பொண்ணு யாரு எதுக்கு கொலை பண்ணா, இதே மாதிரி பேட்டர்னில் வந்து ஒரு மிகப்பெரிய சீரியல் கில்லர் வந்து ஏகப்பட்ட பேரை கொண்டுட்டு இருப்பான், ஏகப்பட்ட பெண்களை கொண்டுட்டு இருப்பான். இந்த விஷயத்தை இவர் எப்படி கண்டுபிடிக்கிறாரு, எப்படி கண்டுபிடிச்சாரு, ஏகப்பட்ட மீடியா ஏகப்பட்ட ஆஃபீஸர்ஸ் வந்து இவருக்கு ஏகப்பட்ட குடைச்சல் கொடுப்பாங்க, ஏகப்பட்ட ஃபோர்ஸ் பண்ணுவாங்க. அதெல்லாம் தாண்டி இவர் எப்படி அவனை கண்டுபிடிக்கிறாங்க, எப்படி கண்டுபிடிச்சாரு, ஏன் இதெல்லாம் அவன் பண்ணுறான், அவனுக்கு ஏன் இந்த மாதிரி ஆச்சு, இப்படி பல விஷயங்கள் இந்த படத்தை ரொம்ப சுவாரஸ்யமாக செம இன்ட்ரெஸ்டிங்காக கொண்டு போயிருப்பாங்க. ஏற்கனவே பார்ட் 1 ஹிட்டு வந்து ரிலீஸ் ஆகிருந்துச்சு, ஏகப்பட்ட பார்த்துருப்பீங்க. நம்மளோட யூடியூப் சேனலில் கூட பார்ட் 1 போலீஸ் இன்வெஸ்டிகேஷனில் போட்டிருப்பேன், அதை பார்த்துட்டு வந்துருங்க. நம்ம லிஸ்ட்டில் 7ஆவதா பார்க்க போகிற மூவி பார்த்தீங்கன்னா டைரி. 2022 வந்த நல்ல ஒரு த்ரில்லிங் நல்ல ஒரு சஸ்பென்ஸான
ஒரு மூவி சொல்லலாம். இந்த படத்தில் IMDb ரேட்டிங் 7.2 கொடுத்துருக்காங்க 10க்கு. ஸோ இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா அருள்நிதி நடிச்சிருப்பாங்க, டாக்டர் பவித்ரா மாரிமுத்து நடிச்சிருப்பாங்க, மற்றும் பலர் இந்த படத்தில் நடிச்சிருப்பாங்க சொல்லலாம். ஸோ இந்த படத்தோட ஸ்டோரி பார்த்தீங்கன்னா சப் இன்ஸ்பெக்டர் ஆகிறதுக்காக ட்ரெயினியாக இருக்கிற நம்ம அருள்நிதி சார் பார்த்தீங்கன்னா அவரோட ட்ரைனிங் அசைன்மெண்ட்டே வந்து அவர் வந்து அன்சாலிடான ஒரு கேஸான, அதுவும் 16 வருஷத்துக்கு முன்னாடி அந்த கேஸே சால்வ் ஆகாத கேஸை வந்து ஒரு சவாலாக எடுக்கிறாரு. எடுத்து மட்டும் இல்லாமல் இவர் வந்து இன்வெஸ்டிகேஷன் பண்ண போகும்போது தான் தெரியுது இவர் வந்து அந்த இன்வெஸ்டிகேஷன் ஒரு பஸ்ஸுக்கு கொண்டு போகுது. அந்த பஸ்ஸில் இருக்கிற பேசஞ்சர்கிட்ட கொண்டு போகுது. அந்த பஸ்ஸில் இருக்கிற பேசஞ்சருக்கு என்ன ஆச்சு, அந்த பஸ்ஸுக்கு என்ன ஆச்சு, அந்த பஸ்லேருந்து அவங்க என்னதான் ஆனாங்க, கடைசியில் அவங்க உயிரோட வந்தாங்களா இல்லையா, நம்ம ஹீரோக்கு கடைசி என்னதான் ஆச்சு, நம்ம போலீஸ் ஆஃபீஸர் ட்ரைனிக்கு என்ன ஆச்சு, இப்படி பல விஷயங்கள் இந்த படத்தை ரொம்ப சுவாரஸ்யமாக செம இன்ட்ரெஸ்டிங்காக கொண்டு போயிருப்பாங்க. வேற லெவலான படம் சொல்லுவேன். நம்ம சஸ்பென்ஸ் த்ரில்லர் எல்லாமே இந்த படத்தில் இருக்கும். ஆஹா OTTல சப்ஸ்கிரிப்ஷன் வச்சு பாருங்க, தமிழ்ல அவைலபிளா இருக்கு. நம்ம லிஸ்ட்ல 6வது பார்க்க போற மூவி பார்த்தீங்கன்னா விக்ராந்த் ரோனா 2022ல வந்த நல்ல ஒரு ஆக்ஷன் த்ரில்லரான ஒரு மூவி சொல்லலாம். இந்த படத்தில் IMDb ரேட்டிங் பார்த்தீங்கன்னா 7 கொடுத்துருக்காங்க 10க்கு. ஸோ இந்த படத்தை பார்த்தீங்கன்னா கிச்சா சுதீப் நடிச்சிருப்பாங்க, ஜாக்லின் ஃபெர்னாண்டஸ் நடிச்சிருப்பாங்க, மற்றும் பலர் இந்த படத்தை நடிச்சிருக்காங்க சொல்லலாம். ஸோ இந்த படத்தில் ஸ்டோரி பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய ஒரு காடு இருக்கு. காடுக்குள்ள வந்து ஒரு கமருட்டு என்கிற ஒரு வில்லேஜ் இருக்கு. அந்த வில்லேஜில் பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட சின்ன சின்ன குழந்தைங்க வந்து மிஸ்ஸிங் ஆகிட்டே இருக்காங்க. ஏகப்பட்ட கேசஸ் வந்துக்கிட்டே இருக்கு. அங்கே ஒரே ஒரு போலீஸ் ஸ்டேஷன் தான் இருக்கு, ஒரே ஒரு போலீஸ் ஆஃபீஸர் தான் இருக்காரு. அவர் இன்வெஸ்டிகேஷன் பண்ணிட்டு இருக்கும்போது அவரும் இறந்து போயிடுறாரு. இறந்து போன பிறகு ஸோ அவருக்கு ரீப்ளேஸ்மெண்ட்டாக நம்ம கிச்சா சுதீப் சார் வந்து ஒரு போலீஸ் ஆஃபீஸராக அந்த வில்லேஜுக்கு வராரு. இந்த போலீஸ் ஆஃபீஸரை யார் கொன்னது, எதுக்கு கொன்னாங்க, எப்படி கொன்னாங்க, அது மட்டும் இல்லாமல் இந்த சின்ன சின்ன குழந்தைங்க எப்படி மிஸ் ஆகுறாங்க அந்த வில்லேஜில், அவங்கள யார் கொலை பண்ணுறாங்க, உண்மையிலே இது பேயா பூதமா இல்லை யார் கொலை பண்ணுறா, மனுஷனா இல்லை எதுக்காக கொலை பண்ணுறா, இப்படி எல்லா விஷயத்தையுமே இந்த படத்தில் ரொம்ப சுவாரஸ்யமாக செம இன்ட்ரெஸ்டிங்காக கொண்டு போயிருப்பாங்க. சூப்பரான படம், பார்த்து பண்ணுங்க. சூப்பரான படம். நம்ம லிஸ்ட்ல 5வது பார்க்க போகிற மூவி பார்த்தீங்கன்னா கண்ணூர் ஸ்குவாட் 2023ல் வந்த நல்ல ஒரு த்ரில்லிங் ஆக்ஷன் இன்வெஸ்டிகேஷன் ஆன ஒரு மூவி சொல்லலாம். இந்த படத்தில் IMDb ரேட்டிங் 7.6 கொடுத்துருக்காங்க 10க்கு. ஸோ இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா மம்மூட்டி சார் நடிச்சிருப்பாங்க, அர்ஜுன் ராதாகிருஷ்ணன் நடிச்சிருப்பாங்க, அப்சனா லட்சுமி நடிச்சிருப்பாங்க, ராணி டேவிட் நடிச்சிருப்பாங்க, மற்றும் பலர் இந்த படத்தை நடிச்சிருப்பாங்க சொல்லலாம். இந்த படத்தோட ஸ்டோரி பார்த்தீங்கன்னா எந்த மாதிரி கேஸா இருந்தாலும் பரவாயில்ல, அன்சால்வ் கேஸா இருந்தாலும் பரவாயில்ல, அதை ஈஸியா அசால்ட்டா முடிக்கிற மாதிரி ஒரு ஸ்குவாட் தான் கண்ணூர் ஸ்குவாட். அப்படிப்பட்ட ஒரு டீம்ல அந்த டீமுக்குள்ள ஒருத்தர் வந்து லஞ்சம் வாங்கிடுவாரு. அது வெளியே வந்த பிறகு மொத்த டீமே வந்து அப்படியே வந்து கழிஞ்சு போயிடும். ஸோ இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய ஒரு பிஸ்னஸ் மேன், மிகப்பெரிய ஒரு பொலிட்டிஷியன் பர்சன் வந்து அவரோட வீட்டிலே வந்து மர்மமாக வந்து கொலை செய்யப்படுறாரு. அது மட்டும் இல்லை அவர் வீட்டில் வந்து ஏகப்பட்ட கொள்ளையும் அடிச்சிருப்பாங்க, ராபரியும் பண்ணியிருப்பாங்க. ஸோ இதை வந்து லோக்கல் போலீஸால் கண்டுபிடிக்க முடியாதனால இவங்க கிட்ட வராங்க. மறுபடியும் இவங்க ஸ்குவாடு சேருது. அந்த கொலை பண்ணவன் யாவன், எதுக்கு கொலை பண்ணா, எப்படி கொலை பண்ணா, இப்படி எல்லா விஷயத்தையுமே இவர் எல்லா இடத்துலையுமே சூப்பராக அது 10 நாளில் கண்டுபிடிக்கணும்னு சொல்லுவாங்க, கொண்டு வந்து நிட்டுன்னு சொல்லுவாங்க. இவங்க எப்படி கண்டுபிடிச்சாங்க, அதுக்காக என்னென்ன முயற்சிகள் பண்ணாங்க, ரொம்ப சுவாரஸ்யமாக செம இன்ட்ரெஸ்டிங்காக கொண்டு போயிருப்பாங்க. வேற லெவலான படம் சொல்ல டிஸ்னி பிளஸ் ஹாட்ஸ்டார்ல சப்ஸ்கிரிப்ஷன் வச்சு பாருங்க, தமிழ் டபுள் அவைலபிளா இருக்கு. நம்ம லிஸ்ட்ல 4வது பார்க்க போற மூவி பாத்தீங்கன்னா ரகசியா 2015ல வந்த நல்ல ஒரு இன்வெஸ்டிகேஷன், நல்ல ஒரு த்ரில்லிங், நல்ல ஒரு சஸ்பென்ஸான ஒரு மூவி சொல்லலாம். இந்த படத்துல IMDb ரேட்டிங் பார்த்தீங்கன்னா 7.6 கொடுத்துருக்காங்க 10க்கு. இந்த படத்தை பார்த்தீங்கன்னா KK மன்னன் நடிச்சிருப்பாங்க, பேபி சாக்ஷி நடிச்சிருப்பாங்க, மற்றும் பலர் இந்த படத்தை நடிச்சிருப்பாங்க சொல்லலாம். ஸோ இந்த படத்துல ஸ்டோரி பார்த்தீங்கன்னா ரொம்ப ஃபேமஸான டாக்டர் சச்சின் மகாதேவ்ங்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு மனுஷன், அவரோட சொந்த மகளை வந்து இவர் தான் கொலை பண்ணாருன்னு சொல்லிட்டு இவருக்கு அகேன்ஸ்டா எல்லா எவிடன்ஸும் இருக்கிறதுனால இவரை அரெஸ்ட் பண்றாங்க. ஸோ இப்படியே போயிட்டு இருக்க இந்த இன்வெஸ்டிகேஷன் பார்த்தீங்கன்னா சிபிஐ ஆஃபீஸர் பராஸ்கருக்கு வந்து அப்படியே டிரான்ஸ்ஃபர் ஆகுது. அவர் மறுபடியும் புதுசாக ஒரு இன்வெஸ்டிகேஷன் ஸ்டார்ட் பண்ணி யார் கொலை பண்ணாங்க, எப்படி கொலை பண்ணாங்க, இவர் தான் உண்மையிலே கொலை பண்ணாரா, இல்லை யார் தான் அந்த இடத்துக்கு வந்தாங்க, இல்லை வேற யாராவது கொலை பண்ணாங்கிற எல்லா விஷயத்தையுமே இந்த படத்தில் ரொம்ப சுவாரஸ்யமாக செம இன்ட்ரெஸ்டிங்காக கொண்டு போயிருப்பாங்க. ஸோ இந்த படம் வந்து உண்மையாக நடந்த ஒரு சம்பவத்தை தழுவி தான் இந்த படத்தை எடுத்திருப்பாங்க. அருஷி மர்டர் கேஸ்ங்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு கேஸ் இருக்கு, அதை வச்சு தான் இந்த படத்தையே வந்து பேஸ் ஆன் ஸ்டோரி தான் எடுத்திருக்காங்க. ஸோ ZEE5ல தமிழில் அதுவும் அவைலபிளாக இருக்கு, பார்த்துஞ்சா பாருங்க, அதுவும் ஃப்ரீயாக அவைலபிளாக இருக்கு, பார்த்துஞ்சா பாருங்க. சூப்பரான ஒரு படம். ஸோ நம்ம லிஸ்ட்ல 3வது பார்க்க போற மூவி பார்த்தீங்கன்னா அவனே ஸ்ரீமன் நாராயணா 2019ல வந்த நல்ல ஒரு காமெடி ஃபேண்டசி, நல்ல ஒரு அட்வென்ச்சர், நல்ல ஒரு போலீஸ் இன்வெஸ்டிகேஷன் மூவினா இந்த மூவி தாராளமாக சொல்லலாம். இந்த படத்தில் IMDb ரேட்டிங் 7.7 கொடுத்துருக்காங்க 10க்கு.
ஸோ இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா ரக்ஷி ஷெட்டி நடிச்சிருப்பாங்க, ஷான்வி ஸ்ரீனிவாசா நடிச்சிருப்பாங்க, இந்த மாதிரி மற்றும் பலர் இந்த படத்தில் நடிச்சிருப்பாங்க சொல்லலாம். ஸோ இந்த படத்தோட ஸ்டோரி பார்த்தீங்கன்னா 15 வருஷத்துக்கு முன்னாடி அமராவதிங்கிற ஒரு கிராமம் இருக்கு. அந்த கிராமத்தில் ஒரு மிகப்பெரிய ட்ரெயின் போயிட்டு இருக்கும்போது அரசாங்கத்தோட ஒரு மிகப்பெரிய ஒரு பொக்கிஷம் அதில் இருக்குங்கிற விஷயத்த டிராமா ட்ரூப்ஸ், அதாவது டிராமா போன்ற ஒரு மிகப்பெரிய ஒரு குரூப்பு அந்த பொக்கிஷத்தை அப்படியே கொள்ளையடிக்கிறாங்க. கொள்ளையடிச்சு மட்டும் இல்லாம கொள்ளையடிச்சவங்க எல்லாருமே மர்மமா இறந்து போறாங்க, ஒரே ஒருத்தர் தவிர. ஸோ இப்படி போயிட்டு இருக்க இந்த விஷயத்தை இப்ப கரண்டா நம்ம போலீஸ் ஆஃபீஸரான நம்ம ஹீரோ களத்தில் இறங்கி இந்த பொக்கிஷத்தை எப்படி கண்டுபிடிக்கிற, இதுக்கு நடுவில் வந்து அபிதாஸ்ங்கிற ஒரு மிகப்பெரிய குரூப் இருக்கு, ஒரு கேங் இருக்கு, ரவுடி கேங் இருக்கு. அவங்க 15 வருஷமா தேடிட்டு இருப்பாங்க. அவங்களுக்கே கிடைக்காத விஷயத்த நம்ம ஹீரோ எப்படி கண்டுபிடிக்கிறாரு. இதுக்கு நடுவில் வந்து ஏகப்பட்ட ட்விஸ்ட் அண்ட் டர்ன், ஏகப்பட்ட மிஸ்ட்ரி, இப்படி எல்லாம் கொண்டு வருவாங்க. சம படம். ஸோ தமிழ் டபுள் இருக்கு, பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. சூப்பரான ஒரு படம். நம்ம லிஸ்ட்ல ரெண்டாவதா பார்க்க போற மூவி பார்த்தீங்கன்னா வேட்டையாடு விளையாடு. 2006 வந்த நல்ல ஒரு த்ரில்லர் ஆக்ஷன் இன்வெஸ்டிகேஷன் ஒரு மூவி சொல்லலாம். சோ இந்த படத்துல IMDb ரேட்டிங் 7.9 கொடுத்திருக்காங்க 10க்கு. சோ இந்த படத்துல பாத்தீங்கன்னா கமலஹாசன் சார் நடிச்சிருப்பாங்க, ஜோதிகா மேடம் நடிச்சிருப்பாங்க, மற்றும் பலர் இந்த படத்துல நடிச்சிருப்பாங்க சொல்லலாம். சோ இந்த படத்தோட ஸ்டோரி பாத்தீங்கன்னா ரகுவன் என்கிற நம்ம கமல் சார் பாத்தீங்கன்னா ஒரு நேர்மையான ஒரு போலீஸ் ஆபீசரா இருக்காரு. அவரோட ஃப்ரெண்டோட டாட்டரை வந்து கற்பழிச்சு கொலை பண்ணிருப்பாங்க ஒரு மிகப்பெரிய சீரியல் கில்லர்ஸ். இதை வந்து ஒரு இன்வெஸ்டிகேஷன் பண்ண போக தான் இவரை வந்து நியூயார்க் சிட்டிக்கே கொண்டு போகுது. இவனுங்க இந்த பொண்ணு மட்டும் இல்லாமல் ஏகப்பட்ட பொண்ணுங்களை வந்து இப்படி தான் வந்து கொலை பண்ணி ரேப் பண்ணி கொலை பண்ணிட்டே போய்கிட்டே இருக்காங்க. இதை இவர் போக கண்டுபிடிச்சிட்டே போயிட்டு இருக்காரு. கடைசியில் அந்த சீரியல் கில்லர்ஸை இவர் கொன்னாரா இல்லையா, அவர் பிடிச்சாரா இல்லையா, என்னதான் பண்ணாருங்கிற விஷயத்த இந்த படத்தில் ரொம்ப சுவாரஸ்யமாக செம இன்ட்ரெஸ்டிங்காக கொண்டு போயிருப்பாங்க. ஸோ வேற லெவலான படம் சன்நெக்ஸ்ட்ல அவைலபிளாக இருக்கு, பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. சூப்பரான ஒரு படம். நம்ம லிஸ்ட்ல ஃபர்ஸ்ட்ல இருக்கிற மூவி பார்த்தீங்கன்னா போர் தொழில். 2023 வந்த நல்ல ஒரு த்ரில்லிங் ஆக்ஷன், நல்ல ஒரு போலீஸ் இன்வெஸ்டிகேஷன் மூவி சொல்லலாம். இந்த படத்தில் IMDb ரேட்டிங் 8 கொடுத்திருக்காங்க 10க்கு. ஸோ இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா அசோக் செல்வன் நடிச்சிருப்பாங்க, நம்ம சரத்குமார் சார் நடிச்சிருப்பாங்க, நிகிலா விமல் நடிச்சிருப்பாங்க, இந்த மாதிரி மற்றும் பலர் இந்த படத்தில் நடிச்சிருப்பாங்க சொல்லலாம். ஸோ இந்த படத்தோட ஸ்டோரி பார்த்தீங்கன்னா திருச்சியில் ஒரு பெண் கொடூரமாக கொலை செய்யப்படுறாங்க. இதை நம்ம போலீஸ் இன்வெஸ்டிகேஷன் பண்ணிட்டு இருக்கும் போது இன்னொரு கொலையும் இதே பேட்டர்ல வந்து இன்னொரு கொலையும் நடக்குது. இதை இன்வெஸ்டிகேஷன் பண்றதுக்காக 2 ஆபீசர்ஸை வந்து நியமனம் பண்றாங்க. ஒன்று வந்து SP லோகநாதன் எங்க நம்ம சரத்குமார் சாரும், DSP K பிரகாஷ் எங்க நம்ம அசோக் செல்வன், இவங்க 2 பேருமே ஹயர் பண்றாங்க. சரத்குமார் சார் நல்ல ஒரு சீனியர் ஆஃபீஸராக இருக்காரு. அசோக் செல்வன் இப்போதான் வந்து போலீஸ்ல வந்து ஜாயின் பண்ணியிருக்காரு. கொஞ்சம் பயந்த சபாவான மனுஷனா இருக்காரு. இவங்க 2 பேரும் எப்படி ஒத்துழைச்சு இதை வந்து இன்வெஸ்டிகேஷன் பண்ணிட்டு இருக்கும்போது இன்னொரு கொலை கண்டினியூஸா ஏகப்பட்ட கொலை நடந்துகிட்டே இருக்கு. ஸோ ஒரு க்ளூ கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடியே ஏகப்பட்ட பெண்கள் இறந்து போய்கிட்டே இருக்காங்க இதே பேட்டர்ன்ல. இது போக இவங்க 2 பேரும் எப்படி கண்டுபிடிச்சாங்க, எவ்வளவு சீக்கிரம் கண்டுபிடிச்சாங்க, எப்படியெல்லாம் கண்டுபிடிச்சாங்க, எங்கெல்லாம் போனாங்க, எல்லா விஷயத்தையுமே நல்ல ஒரு ட்விஸ்ட் அண்ட் டோனா சஸ்பென்ஸா சூப்பரா கொண்டு போயிருப்பாங்க. சோனி லைவ்ல தமிழ்ல அவைலபிளா இருக்கு, பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. சூப்பரான ஒரு படம், நம்ம தமிழ் படம், பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. சோ ஆல்தான் गाइस, மொத்த 10 படம் சொல்லி முடிச்சாச்சு. இந்த 10 படத்துல நீங்க எந்த படம் பார்க்க போறீங்க, எந்த படம் உங்களுக்கு பிடிச்ச படம், எந்த படம் உங்களுக்கு ஏற்கனவே பார்த்திருக்கீங்க சொல்லிட்டு மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணி விட்டுருங்க. உங்களோட கமெண்ட்ஸ் இங்க வர வைக்கப்படுகிறது. உங்க ஃப்ரெண்ட்ஸ் யாராவது த்ரில்லிங் சஸ்பென்ஸ் நல்ல ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு படங்களை பார்ப்பாங்கன்னா அவங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணி விட்டுருங்க. மேபி இந்த படங்களை அவங்க பார்க்காம இருக்கலாம், ஸோ பார்த்து என்ஜாய் பண்ணுவாங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க என்பதை அன்போட கூறிக்கொள்கிறேன். Thank you for watching my video.